சிறுகடிக்கு ஆசை டுடே எபிசோட். இப்போ அங்கே எல்லாருமே உண்மையும் சீதாக்கு தெரிய வருது. சீதா கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கோவப்பமாக உட்காந்துட்டு இருக்காங்க. தருணோட அம்மா, என்னடாச்சு, நீ தானே உனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிட்டு போயிட்டு சமாதானம் பண்ணுன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு சீதான்ட்டு சொல்லிட்டு காலையே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாதீங்கன்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ கிரிஷ் ஸ்கூலில் இருக்கும்போது எல்லாருமே உனக்கு அம்மா இல்லையாட்டு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கேலி பண்ணுறாங்க. பண்ண உடனே கோவப்பட்டு அந்த பையனை அடிச்சிடுறாங்க. அந்த மேனேஜர் இருந்துட்டு, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு போலீஸில் பிடிச்சி தரேன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார், என்னை போலீஸ்லலாம் பிடிச்சி தராதீங்க ப்ளீஸ் சார், இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்க. டெய்லி ஒரு மாலை தாங்கம்மா ஸ்டாஃப் ரூமுக்கு அதுக்குன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சார், கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்றாங்க. முத்து ஒரு பக்கம் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்பவே பொண்டாட்டி பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் யார் கூட தான் பேசுகிறீங்கன்றாங்க. என் பொண்டாட்டி தான்ப்பா, என் பொண்டாட்டி நான் எப்போவுமே கைவிடக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன், அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்ட்டு நினைக்கிறேன்றாங்க. இப்போ மீனாவை நினச்சி முத்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதோட இந்த எபிசோட்